என்னடா நிறைஞ்சா சூர்யா மறந்துட்ட போல இருக்கு. தனுஷ்கோடியிலேருந்து சென்னைக்கு வரப்போ அவ்வளோ கதை பேசிட்டு வருவேன். இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்ட. இப்போ ரொம்ப யோசிக்க வேற ஆரம்பிச்சிட்ட. ஆமாம், கஞ்சிக்கு கூட வழி இல்லைண்டா யோசனை வரதானே செய்யும். இலங்கையில பிறந்த நமக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம விரட்டப்பட்டு வந்திருக்கோம். செல்வா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா. பேசாம ஊருக்கே போயிடலாமட்டு தோணுதுடா. நல்லா சொன்னடா. வாழ்க்கை ஒன்லி ஒன் வே, நோ ரிட்டர்ன். எப்படிடா போக முடியும்? இங்க பாரு, சூழ்நிலை கைதிகள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணும். அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் வந்த வழியில தானே போக முடியும். தெரியாத ரூட்ல போனா தசை மாதிரி போயிடுவோண்டா. நாம வந்தது திசை மாதிரி தாண்டா வந்திருக்கோம். நாம எங்கேயுமே திரும்பி போக முடியாது. ஏன்டா போக முடியாது? அந்த புரோக்கர்கிட்ட காசு கொடுத்தா அந்த பக்கம் கொண்டு போய் விட போறான். சரிதான்டா, அவன் இருக்கிற அருணாக்கொடியை கூட அறுத்து தாண்டா விடுவான். அப்புறம் அந்த பக்கம் இவனை மாதிரியே ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு கொடுக்க காசுக்கு எங்கடா போவ? அதை தாண்டா நானும் யோசிக்கிறேன். எங்கேயாவது மாட்டுப்பட்டுட்டு எங்களையும் காட்டி கொடுத்துட்டு வந்துடாத. சரி, நீயும் செல்வி இங்க தங்கிருங்க. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுங்க, பக்கத்துல தானே இருக்கேன். செல்வா, இப்ப என்ன வந்தோன்னு அவசரப்பட்டு போறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாழ்னியக்கா மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்க சொன்னாங்க. சரி, நான் கிளம்புறேன். செல்வா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். நிரஞ்சனை வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். வேணாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சொல்லுங்க, அப்படியே உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏய், எனக்கு வேணாம். யாழ்னியக்கா டிஃபன் செஞ்சு வீணா போகுது. இல்ல, நீ என்னோட தான் இன்னைக்கு சாப்பிடணும். ஏய், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் சொல்றது அர்த்தம் இருக்கணும், புரியலையா? இருந்து சாப்பிட்டு போடா. இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காசு ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் இருக்கு. உனக்கு அக்காவுக்கு மாத்திரை தான் வாங்கி கொடுக்கணுமா? என்னை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நான் பொறத்தே தானே, எப்படி எக்கட கட்டி போனா உங்களுக்கு என்ன? என்ன செல்வி இப்படியெல்லாம் பேசுற? அக்கா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீ எனக்கு முக்கியம். நீ இப்படி பிரிச்சு பேசுறத நிப்பாட்டு. நீ இப்படி பேசாத. நீ அப்படி நினைக்கல இல்ல, எவனோ ஒருத்தனோட விட்டுட்டு போவியா? நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நான் அப்படி நினைச்சிருந்தா நான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கவே மாட்டேன். நிரஞ்சனோட போன்னு சொல்லி அனுப்பியிருப்பேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுற. உண்மை தெரியாம யாரையும் இப்படி எடுத்தறிஞ்சு பேசாத. நிரஞ்சனோட தனியா தங்க சொல்லுவியா நீ? அது உனக்கு சரியா படுதா? ஹே, அவனும் நம்மால தானேமா. ஆனா அவன் ஏன் ஆளு இல்ல. அவன் எங்கூட ஊரா இருக்கலாம். எங்க ஊருக்காரன் சொக்க தங்கோன்னு நினைக்க வேணாம். அவன் முன்னாடி மாதிரி இல்ல செல்வா. அவன் பேச்சு பிடிக்கல, அவன் பார்வை பிடிக்கல, அவன் செயல் பிடிக்கல, ஆக மொத்தம் அவனை சுத்தமா பிடிக்கல. அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும் சொல்லு? செல்வி, முதல்ல உட்காரு. நீ சொல்றது எனக்கு புரியுது. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். வந்த இடத்துல முன்ன பின்ன சிக்கல் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கமா. இல்ல செல்வா, நீ என்ன சமாளிக்க பாக்குற. ஒரு பொண்ணோட மனநிலைய நீ புரிஞ்சுக்கவே இல்ல. நீ இல்லாம எனக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது செல்வா. நீ பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க. வர வழியில என் அண்ணனை தொலைச்சிட்ட. எனக்கு நீ மட்டும் தானே இருக்கிற. இந்த உலகத்துல நம்பிக்கைக்குரியவனா நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை. இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யாரையுமே தெரியாது. ஆனா நீ என்னன்னா எவனோ ஒருத்தனோட ஒரு ரூம்ல ஒன்னா தங்க சொல்ற. மனசாட்சி இல்லாம பேசுற செல்வா. எப்படி செல்வா? இல்ல என்ன தட்டி கழிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி நினைச்சினா வச்சுக்கோ, இப்பவே சொல்லிரு. இந்த கடல்ல போய் நான் விழுந்து முழுகிறேன். சரி, அகதிக நமக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் சொந்தக்காரவங்க. அதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் வாழணும். இப்படி வாழ்றதுக்கு நான் அங்கிருந்தே செத்துருக்கலாம் செல்வா. சாகிறத பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். 2 இட்லி 1 வடை. ஓட்ட போட்ட உளுந்து வடை வாங்கிக்க. சி, என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? பக்கத்துல தானே கடை, அதான் சீக்கிரமா வந்துட்டேன்.
சாப்பிடு செல்வி. டயட் கண்ட்ரோல் இருக்கியா? என்ன ஜோக்கா உங்களுக்கு? எனக்கு தான் சாப்பிட பிடிக்கல, அதனால சாப்பிடாம இருக்க முடியுமா? என்ன பண்ணி அழ வந்தா அழணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும். திங்குறான் பாரு. முதல்ல சாப்பிடு. இந்தா. ஏய், இந்தா சாப்பிடு. எப்படி போறான் பாரு. இந்தா, செத்து குடி. போக வேண்டியதானே. ஏங்க நிறைஞ்சேன் பெரிய சுயநலமாவே மாறிட்டான். ஏய், சு- அவனை நம்பவே முடியாது. அவன் தேவைக்கு என்ன வேணாலும் செய்வான். அப்படி இல்ல செல்வி, அவன் நல்லவன். ஊர்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். அவன் நல்லவன், உதவி செய்யற மனசுள்ளவன். ஒரு முறை என்ன வாத்தியார் அடிச்சப்போ வாத்தியார் கூட சண்டைக்கு போனான். அதனால அவனை வெளியில நிக்க வச்சாங்க. சின்ன வயசுல இருந்தே அவனை எனக்கு நல்லா தெரியும். விரைவிலே நல்ல குணம், எந்த சூழ்நிலையும் மாறாது. அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுற. வேண்டாம், நீதான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அவனை. அவன் ரொம்ப நாத்தம் முடிச்சவனா இருக்கான். நிரஞ்சன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவன் கிட்ட வந்தாலே ரொம்ப அருவருப்பா இருக்கு தெரியுமா? அவன் ஏதோ தப்பா நினைச்சுக்க போறான். அவனை நம்பி அப்படியே தனியா விட்டு போனீங்க. கேக்குறனா கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்லையா? எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் அவனை நினைக்கும் போது நெஞ்சு திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? சாப்பிடு, என்ன சாப்பிடு. கூட்டிட்டு போறியா ஏய், இல்லையா? முதல்ல சாப்பிடு. ஏன்னா அவன் மனசுனாவே ஏத்துக்க முடியாம இருக்கு. ஏய், அவன் வந்துரும். அவன் மிருகமாவே இருக்கான். அவன் உண்மையிலே மிருகம் தான். காட்டுல இருக்க வேண்டியவெல்லாம் வீட்டுல வந்திருக்கான். சும்மா இருக்கு செல்வி, வாயை வச்சுட்டு அடக்கமா இருக்க தெரியாது. அவன் தப்பா நினைச்சுக்க போறான். இந்தா சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம். சாப்பிடு, சாப்பிடு. நீ ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சாப்பிடுன்னு சொல்றேன்ல. விடு. சரி, அழுவாத. செல்வி, புரிஞ்சுக்கோ. என்ன கூட்டிட்டு போடா. ஏய். எனக்கு பிடிக்கவே இல்ல. வாங்க மாமா. பரவாயில்லையே, படிக்கலாம் செய்யற. அரியர் எல்லாம் பாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியோ? அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரின் அன்பை பெறுவது எப்படின்னு ஒரு புக் எழுதிருக்காங்க. அதை தான் படிச்சிட்டு இருக்கேன். நல்ல ஒரு விட்ட மாதிரி என்ன மாமா, என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, உன்னை கட்டிக்கு போறவரு கொடுத்து வச்சவர்னு சொன்னேன். அதுல என்ன மாமா உங்களுக்கு சந்தேகம்? நீங்க கொடுத்து வச்சவர் தானே. இது பாரு, தேவையில்லாம மனக்கோட்டையில கட்டிட்டு இருக்காத. மாமா, என் மனசுல கட்டியிருக்க மனக்கோட்டைய தேவையில்லாம நீங்க இடிக்க நினைக்காதீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னென்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? என்ன மாமா, உங்க தம்பி கேக்குறாரு, ஸ்ட்ராங்கா என்ன இருக்குன்னு சொல்லிடவா? ஏய், அதிக பிரசங்கித்தனமா பேசினா பாயிலே அடிப்பேன். மாமா, நீங்க கோபப்படுறப்ப கூட புன்னகை மன்னன் கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க. நாசமா போச்சு. என்ன சார்? என்ன அண்ணி சரியாதானே சொல்றாங்க. இது பாரு, அன்னிகிட்டலாம் சொல்ற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏன் மாமா திட்டுறீங்க? அவருக்கு நான் அண்ணி தானே, அதனால தானே சொல்றாரு. இங்க பாருங்க, முறைச்சிட்டே இருக்காதீங்க. என் கையாலே நான் பாதாம் பிஸ்னி ஊற வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபலூடா செஞ்சு எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோவம் தணிஞ்சிரும். ஒரு அணியை நீ புடுங்க வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல மாமா, நீங்க எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுந்துட்டே இருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு ஃபலூடா எடுத்துட்டு வரேன், உங்களோட கோவம் தணிஞ்சிரும். வெயிட் பண்ணுங்க. போங்கம்மா. என்னன்னா ராகினி ஃபலூடா பண்ண போறாளா? உங்களை மிரட்டி சாப்பிட சொல்ல போறாளா? தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கண்ணே. ஏமா? சாப்பிட்டா 4-5 நாளைக்கு லூஸ் மோஷன் தான். ஐயோ, அதுல மாத்திரை ஏதாவது கலக்கி கொடுப்பாளா? இல்ல இல்ல, சர்க்கரையை தான் கலக்குவா. ஆனா அதுவே புடுங்கிக்கும். அதுதான் ஏன்னு எனக்கே தெரியாது. ஏய், அப்பா இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னு எப்பவுமே கியூ பிரான்ச் காரன்ட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஓகேவா? சும்மா சொன்னேனா, பாத்துக்கலாம். மாமா, சரி சரி வரா. ஃபலூடா ரெடி. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? எடுத்துக்கோங்க. வேண்டாம் தாயே, ஆள விடு. எதுக்கு வேண்டாம்? ஏய், ஏதாவது இவர்கிட்ட சொன்னியாடி? ஐயோ, நான் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ஏய், நீ தாண்டி ஏதோ சொல்லிருக்க. இங்க பாருங்க, அன்னைக்கு இவ என் பேச்ச கேட்காம எதிர்த்து பேசினா, அதனாலதான் மாத்திரையை கலந்து குடுத்துட்டேன். அத மனசுல வச்சுட்டு சொல்லிருப்பா. அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க, எடுத்துக்கோங்க. அருமையான ஃபலூடாவை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னம்மா சொல்ற?
அட எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன்ல. பால் விக்கிற விலைக்கு சக்கரை விக்கிற விலைக்கு மருமகனுக்கு ஃபலூடா கேக்குது ஃபலூடா. அம்மா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் தேவையானதை தான் பேசுறேன், நீதான் தேவையில்லாததை செஞ்சிட்டு இருக்க. விடுறா, உனக்கு தான் உடம்பு மெலிஞ்சு போய் கிடக்கு, சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து. அம்மா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. செல்வா, செல்விய புது வீட்ல தங்க வச்சிட்டியா? தங்க வச்சிட்டேன்க்கா. அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்து தெருவில் தானே இருக்காங்க, அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வரலாம். மச்சான் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, கை செலவுக்கு பணம் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் போடுற சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும்? என்ன சுற்றி வளச்சிக்கிட்டு இருக்க? நேர விஷயத்துக்கு வா. இல்லை மச்சான், உங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். ஏய், எங்கள் ஹோட்டல்லையா? ஏண்டா நான் ஒழுங்கா ஹோட்டல் நடத்த உனக்கு பிடிக்கலையா? ஏற்கனவே அங்கே போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. சும்மாவே போலீஸ் என் மேலே சந்தேகப்பட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ வந்தேன்னா இலங்கைக்காரன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தாண்டா பிரச்சனை. உங்களால ஒரு உதவிதான் இல்ல, உபதிரம் செய்யணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அம்மா ஏய், நீ சும்மா இருடி. அத்தை, நாங்க மத்தவங்களுக்கு உதவியா தான் இருப்போம், ஆ, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். செல்வா, நான் கொஞ்ச நாள்ல கடன் வாங்கியாவது உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ வீட்ல சும்மா இருந்தாலே போதும். உனக்கு செலவுக்கு பணம் வேணா நான் தரேன். அக்கா, ஏற்கனவே எங்கள் எல்லாருக்காகவும் உன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கடனையும் நான் எப்படி அடிக்க போறேன்னு தெரியல. இப்போ இது வேறையா அக்கா? ஏன் கடமைகளை கஷ்டமா நான் நினைக்கவே இல்லை செல்வா. காலையில ஹோட்டலுக்கு போறேன். ஏற்கனவே எனக்கு நர்ஸ் தொழில் தெரியும், அதனால நைட் டியூட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போலான்னு நினைக்கிறேன். எதுக்குமா உனக்கு இந்த கஷ்டம்? வேண்டாம், நீ ஹோட்டல் வேலைக்கு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போக வேண்டாம். அதான் கதிரோட நான் லோரிக்கு போறேன்னு, நம்ம பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். ம். ஆமாம் ஆமாம், லாரிக்கு அந்த கதிர் கூட போகிறானாமா. விளங்கிடும். அவன் பெரிய டாட்டா, உன்னை பிர்லா ஆக்க போகிறான். லாரி செட்டுப்புக்கெல்லாம் போயிடாது. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா இங்கே என்ன காமெடியை பண்ணிட்டு இருக்க? பகல் கனவு காண்றதே பொழப்பா போச்சு. இருக்கிறத விட்டுட்டு இல்லாம அழுவி போறீங்க. அம்மா, இவ ஒருத்தி எப்ப பாரு அம்மா அம்மான்னுட்டு சும்மா இருடே. டேய் செல்வா, இந்த வயசில் சும்மா இருக்கிறது நல்லா இல்லை தான். இந்தாரு, எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லி சித்தாளனை வாங்கி தரேன். நல்லா சம்பளம் தருவாண்டா. இதாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூலி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஆமாமா, ராஜ பரம்பரையில பிறந்தவங்க சித்தாள் வேலைக்கு போக மாட்டீங்க. இங்க பாருடா, நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க. என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? கொக்குஸ் கழுவுறாங்க, ரோட சுத்தப்படுத்துறாங்க, லேபர் வேலை எல்லாம் பண்றாங்க. நாம பிறந்த பொறப்புக்கு வயிற்று பொழப்பு நடத்தணும்ல, எந்த வேலையா இருந்தானே செஞ்சுதான் ஆகணும், இல்லனா வயிறு காஞ்சிடும். இந்த பாருங்கடா, நம்ம ஊருக்காரங்க சொந்தக்காரங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நம்ம நிலைமை மோசமாயிரும். அதை புரிஞ்சு தயவு செஞ்சு நடந்துக்குங்க. நான் சொன்ன மேஸ்திரிகிட்ட கொஞ்ச நாள் வேலைக்கு போ, தொழிலை கற்றுக்க. அப்புறம் நீயே பெரிய கான்ட்ராக்டர் ஆயிடலாம்ல. மச்சான், என் கனவு ஆசைலாம் லண்டன் தான். ம், லண்டன்லாம் அப்புறமா போய்க்கலாம். முதல்ல பட்டனை ஒழுங்கா போடு. லண்டன் இவனுங்க போகிற எல்லாம் வெள்ளக்கார துறைங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறானுங்க. இருக்கிறதும் கைய விட்டு போயிடாம பாத்துக்கங்க. அத்தை ப்ளீஸ், ஒரு குறிக்கோளோட போராடினா எதையும் ஜெயிக்க முடியும்னு அப்துல் கலாம் சொல்லிருக்காரு. செல்வா, உன் லட்சியத்தை நோக்கி நீ போ, நிச்சயமா உன் கனவு நனவாகும். இன்னும் 2-3 நாள் நான் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்டு சேர்ந்துடுறேன். இதே ஹாஸ்பிட்டல் போறியா? நைட்டு போகிறாங்க வேலை பார்த்துட்டு காலைல எப்படி ஹோட்டலில் வந்து வேலை வைப்ப? பார்த்து தான் ஆகணும், எங்க சூழ்நிலை அப்படி. என்ன பெரிய சூழ்நிலை, புடங்கா சூழ்நிலை, ஏண்டதுன்னு சொல்லிட்டு இருக்க? கௌதம்க்கு கண் ஆபரேஷன் பண்ண 2 லட்சம் வேணும், அதுக்கு பணம் வேணும். சரி, என்ன வேலைக்கு போவேனான்னு சொல்றீங்கல்ல, அந்த பணத்தை நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க முடியுமா? கொடுங்க கொடுங்க, சொல்லுங்க, கொடுக்க முடியுமா?
தெரியாதுல்ல, அதான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். செல்வா, இப்போதைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் வாய் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். சரிக்கா. ஆமா ஆமா, வாய மூடிட்டாலும் எடாத எடுப்பு எடுத்தா படாத பாடு பட்டுதான் ஆகணும். உனக்கு என்னடா? யாழினி, நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன். எங்கே துளசிங்க? அண்ணி தலைவலின்னு உள்ள படுத்திருக்காங்க. இப்போ பாரு வலின்னு ஏதாவது ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பாம்மா. எல்லாருக்கும் உடம்புல தான் வலி வரும், இவளுக்கு வலியே உடம்பா இருக்கு. போட்டம் போட்டம், அவ நாடகத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் இளங்கோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வரியா? ம் 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 உட்காருடா. எங்க பாருடா, உன் தங்கச்சி ராகினியோட போக்கு சுத்தமா சரியில்லை. அந்த ஒண்ணு இல்லாத பையன் தர்மாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டோம், உன் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும். அம்மா, உன் மகன் தான் தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் திரிகிறாருல்ல. அதுக்கு அவளோட பிடிவாதத்துக்கு நம்ம கௌரவத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? இது உன் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. நாம தான் இதுல புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சரி, நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற அதை முதல்ல சொல்லு. டேய், நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் தகுந்த குடும்பமா உன் தங்கச்சிக்கு பார்த்திருக்கேன். மாப்பிள்ள நல்ல உத்தியோகத்துல இருக்காரு. வீடு வாசல் காருன்னு எல்லா வசதியும் இருக்கு. அவங்கள பொண்ணு பார்க்க நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். காதும் காதும் வச்ச மாதிரி இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிடணும். என்னம்மா திடுத்திட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்க? சரியான நேரத்துல முடிவெடுக்கலனா அப்புறம் கஷ்டம் நமக்கு தான். நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு பொண்ணு பக்கம் வராங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு அவ சம்மதிப்பாள? அதை நினைச்சாதாண்டா பயமா இருக்கு. ஏதாவது சொல்லி இல்ல மிரட்டியாவது சம்மதிக்க வைக்கணும். எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறேன்னு தோணுது. இவன் ஒருத்த அறிவுகிட்டத்தனமா பேசுவான். டேய் போ, போய் நீ வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்தை பார்க்க போறேன்னு நாளைக்கு நான் பார்க்க தானே போகிறேன். பட கிறுக்கு பயல பெத்து வச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். கதிர் ரொம்ப நல்லவருமா. அவரை மட்டும் நம்ம பார்க்கலண்டா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படி அவனோட உறுதியை நல்லவர்னு சொல்றீங்க? ஒருத்தருடைய நடவடிக்கை பார்த்தாலே தெரியுமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உதவி செய்யறாரு. வரும்போது போலீஸ்கிட்ட மாட்டிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் வீடு எடுத்து கொடுத்துருக்காரு, இப்ப வேலைக்கு ஏற்பாடு பண்றாரு. நல்லவரா இல்லைன்னா இவ்வளவு உதவி செய்வாரா? இந்த கஷ்ட காலத்துல நம்ம சந்திச்ச நல்ல மனுஷன் அவர் தான். நீங்க சொல்றது உண்மைதான். அவர் படிக்கிற காலத்துல நம்ம ஜனங்களுக்காக இங்க நடந்த போராட்டங்களை கலந்துருக்காரு. அதனால நம்மளோட மனநிலை அவருக்கு நல்லா புரியும்னா. ஓ, அதனாலதான் எங்களுக்கு உதவி செய்யறாரா? அப்படிதான். ஆனா இயல்புலயே அவருக்கு உதவி செய்யற குணம் இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட வரவங்களே நல்ல பண்பா மரியாதையா நடக்கக்கூடியவர் இவர் தான். இவ்வளவு உதவி செய்யறவருக்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம்? ஏதாவது பண்ணலானா? நமக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போலாமா? போ. எப்பா கதிரு, கீழே இறங்கப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். அட வாப்பா கீழே, சட்டையை கிட்டே போட்டு வா. என்னண்ணே சட்டையை போட்டு பவுடர் அடிச்சு தலைகளே சீவிக்க சீக்கிரம். விஷயத்த சொல்லாம வள வளன்னு பேசிட்டு இருக்கீங்க. எப்பா கதிரு, உன் ஆளு தர்மாவோட வந்துகிட்டு இருக்கு. நீ தர்மாவுக்கு தானே வேலை தரேன்னு. ஆமா. அதே சாக்கில் அது உன்னை பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஹோட்டலுக்கு வேற நம்ம போகல, அதான் உன்னை தேடிட்டு வருது. சீவிக்கப்பா, தலையை சீவிக்க. இதான் பவுடர் இருந்தா போட்டுக்க. அடாடா, சந்தோஷத்தை பாடுறான். அன்னைக்கு ஏதோ காதல் வராது அப்படி இப்படின்னு டயலாக் எப்பா, காதல்ங்கிறது டீப்ல இருக்க காத்து மாதிரி எந்த நேரம் வரும் எந்த நேரம் போகும்னு சொல்ல முடியாது. அட ஏப்பா வாப்பா நீனு. வாங்க வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. எங்களை பத்தியா? என்ன பேசுனீங்க? அது வர லேட் ஆயிடுச்சுல, அதை பத்தி பேசணும். ஆமா 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 ஆமா. உட்காருங்க உட்காருங்க. சேருக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல இருக்கட்டும், நினைக்கிறேன். அட இதை ஏறி மகாராணி மாதிரி மேல உட்காருங்கம்மா.
உட்காருங்க தம்பி, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உட்காரு யாழினி, உட்காருமா. அண்ணா நீங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல. ஆட உட்காருங்க தம்பி. நீங்க வேற சும்மா உட்காருங்க, கொஞ்சம் விடாதீங்க. சும்மா ராஜா மாதிரி உட்காருங்க நீங்க. ஓகே வேணா அண்ணே, போய் டீ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், குடிச்சிட்டு தான் வந்தேன். இப்ப வரும்போது எங்களை தேடி வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட கொடுக்கலனா எப்படி? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? ஒண்ணு வேண்டாம், பரவாயில்ல. இதுல என்னங்க சிரமம்? உங்களுக்காக வேலை பார்க்கலனா அப்புறம் என்ன இருக்கு? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப வேண்டப்பட்டவங்களா வேற போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து முறைப்படி நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பாடே போடணும். என்ன தம்பி, நம்ம போடுவோமா இல்ல அவங்க கடையில போய் சாப்பிட்டு வந்துருவோமா? அப்ப நீ டீ வாங்க போல. புரியுது புரியுது புரியுது, நான் போய் டீயை வாங்கிட்டு வந்துடுறேன். dim tattana dim tattana dim tattana dim tattana